ஸோ இன்டர் வீலானோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீலானுக்கு இடையில கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நார்மலாக வீலான் கிரியேட் பண்ணுறதோட ரீசனே வந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இன்டர் வீலான் நம்ம கான்செப்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வீலானுக்கு இடையில கம்யூனிகேஷன் நடக்கணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இன்டர் வீலான் கான்செப்டுக்கே நம்ம வரோம். ஓகேவா? ஸோ வீலானுக்கு இடையில கம்யூனிகேட் பண்ணணும்னா இன்டர் வீலான் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ரெண்டு. ஒன்று ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று மல்டிலேயர் சுவிட்ச். ஸோ மல்டிலேயர் சுவிட்சை நம்ம ஆல்ரெடி பார்த்ததுனால ஃபர்ஸ்ட் மெத்தட் ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக்கை பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக இந்த மல்டிலேயர் சுவிட்சு டெவலப்மெண்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியிலேருந்து ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக்கு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்டர்வியூலானது. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லேயர் 3 சுவிட்ச் அப்படிங்கிறத யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே 802.1q ட்ரங்கிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரவுட்டரில் யூஸ் பண்ணுற ட்ரங்கிங் மெத்தட். அதை நம்ம மல்டிலேயர் சுவிட்ச்லேயும் அதே யூஸ் பண்ணுறோம். என்கேப்சுலேஷன் 802.1q ட்ரங்க் அப்படிங்கிற அந்த கமாண்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இதே நம்ம ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக்கும் சேம் அதே கமாண்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆனால் ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரவுட்டிங் இங்கே பண்ணுவோம். ஸோ மல்டிலேயர் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா ரவுட்டிங்கு நம்ம அந்த ரூட்டெல்லாம் எதுவுமே செட் பண்ண மாட்டோம். ஸோ ரூட்டை செட் பண்ணுற வேலையே தேவைப்படாது மல்டிலேயர் சுவிட்ச், அதாவது லேயர் 3 சுவிட்சில். ஆனால் ரவுட்டர் ஆன் ஏ ஸ்டிக்கில் கண்டிப்பாக ரவுட்டிங் பண்ணி ஆகணும். ஸோ 2 ரவுட்டர் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரவுட்டிங் ப்ரோட்டோக்கால். ஸோ நீங்கள் ரிப்போ இல்லை ஸ்டேட்டிக்கோ டிஃபால்ட் ரவுட்டிங்கோ இல்லை ஓஎஸ்பிஎஃப்ஓ ஏதாவது ஒரு ரவுட்டிங் மெத்தடை யூஸ் பண்ணி ரவுட்டிங் பண்ணணும். இங்கேயும் நமக்கு ஒரு ரவுட்டர் யூஸ் பண்ணால் ரவுட்டிங் தேவைப்படாது. மல்டிபிள் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம்னா ரவுட்டிங் கண்டிப்பாக பண்ணியிருக்கணும். ஸோ ரவுட்டிங் பண்ணதுக்கப்புறம் தான் வீலான், அதாவது இன்டர் வீலான் கான்செப்டை நம்ம அங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ இன்டர் வீலான் பண்ணதான் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வீலானுக்கு இடையில் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் நம்மளுடைய எய்மே. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தேவையில்லாத நெட்வொர்க்கை ஐசோலேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ தேவைப்படும் போது அதை கொலாபரேட் பண்ணி 2 கடையில் கம்யூனிகேஷனை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாத போது அந்த கம்யூனிகேஷனை கட்டும் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 4 வீலான் க்ரியேட் பண்ணிவிட்டு 4 வீலானுக்கு இடையில் கம்யூனிகேஷன் பண்ணியிருப்போம். ஸோ தேவையில்லை அப்படின்னா 30 அப்படிங்கிற அந்த வீலானை கம்யூனிகேட் பண்ணாமல் பிளாக் பண்ணலாம். ஸோ அதுக்கான கமாண்டை மட்டும் நம்ம டைப் பண்ணாமல் இருந்தாலே போதும், அது பிளாக் ஆகிடும். ஸோ கம்யூனிகேஷன் நடக்காது. இப்போ நம்ம கொடுக்கும்போது 10, 20, 30, 40 கொடுத்துருப்போம். அதில் எந்த நெட்வொர்க்குக்கு கம்யூனிகேஷன் வேணான்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை மட்டும் கட் பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ இதனால் என்ன நம்ம கிடைக்கும் அப்படின்னாக்கா நெட்வொர்க் பெர்ஃபார்மன்ஸ் கூட செக்யூரிட்டி. ஸோ யாருக்கு அக்சஸ் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம இங்கே டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அக்சஸ் யாருக்கு கொடுக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணுறோமோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ ஹெச்ஆர்னு இருக்குது, ஐடி, சேல்ஸு. ஸோ இப்போ சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் வேறு யாரு கூடயும் கான்டாக்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சோம்னா அவங்கள மட்டும் ஐசோலேட் பண்ணி நம்ம செக்யூராக அந்த நெட்வொர்க்கை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ தேவையில்லாமல் அவங்கள கம்யூனிகேட் பண்ண விடாமல் நம்ம ஐசோலேட் பண்ண முடியும். ஸோ அதுதான் இதோடைய மெயின் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் ஸோ என்டர்பிரைஸில் இருக்கிற மல்டிபிள் நெட்வொர்க், இப்போ நம்ம காட்டினது ஒரு சின்ன பார்ட்டு தான், ஒரு 1% தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சுவிச்சஸ், ரவுட்டர்ஸ், அதுக்கப்புறம் பிசி எண்டு டிவைஸ் நிறையா இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா 1200 பிசி இருக்குது. 1200 பிசி, 120 கேமரா இருக்குது. இது எல்லாமே வீலானுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லோடு அதிகமாக இருக்கும்போது அதை மெயின்டைன் பண்ணுறது இந்த இன்டர் வீலானை வச்சு பண்ணிட முடியும். இதுவே நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு லேண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அதுக்கான காஸ்ட் அதிகம். ஸோ உங்களுக்கு ஹார்ட்வேர்ஸ் அதிகமாக யூஸ் ஆகும். நீங்கள் வீலான் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் இன்டர் வீலான் கொடுக்கும்போது காஸ்ட்டும் கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெட்வொர்க்கும் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ டிஸ்அட்வான்டேஜை பொறுத்த வரைக்கும் இந்த லேயர் 3 சுவிட்ச், நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் லேயர் 3 சுவிட்சை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் அதிகம். நார்மல் சுவிட்சு ஒரு 10 to 20,000 வருது அப்படின்னா லேயர் 3 சுவிட்சு ஒரு 20 to 30,000 வரும். ஸோ அதோடைய காஸ்ட் அதிகம். ஏன்னா இது ரவுட்டருக்கு ஈக்குவலாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ரவுட்டரோட காஸ்ட்டு 30,000 அப்படின்னா ஒரு 20 to
25,000 லேயர் 3 சுவிட்சோட காஸ்ட் இருக்கும். ஸோ ரவுட்டரை விட காஸ்ட் கம்மி, ஆனால் நார்மல் சுவிட்சை விட டபுள் லேயர் சுவிட்சை விட காஸ்ட் அதிகம். ஸோ கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதில் கான்ஃபிகரேஷன், நார்மலாக VLAN கிரியேட் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் 2 கமாண்ட் தான். சுவிட்ச் போர்ட் ஆக்சஸ், ட்ரங்க் மோட் ஆக்சஸ் 2 கமாண்டில் நம்ம முடிச்சிடலாம். VLAN கிரியேட் பண்ணணும், நேம் கொடுக்கணும், சுவிட்ச் போர்ட் ஆக்சஸும் ட்ரங்க் மோட் ஆக்சஸும் கொடுத்தா போதும். ஆனால் இதுவே நீங்கள் டபுள் லேயர் சுவிட்சோ இல்லை ரவுட்டர் ஆன ஸ்டிக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான கமாண்ட்ஸ், என்கேப்சுலேஷன் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம ரவுட்டிங் கொடுக்கணும். ஸோ எந்த வழியாக போகணும், ஸோ அந்த போர்ட்டை செட் பண்ணணும். இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கமாண்ட் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கமாண்ட் அதிகமாக போகும்போது அதை ஞாபகம் வச்சுக்கிறது, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அந்த பர்டிகுலர் நெட்வொர்க் அட்மினுக்கு ஒரு பர்டனாக இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ நம்ம கான்ஃபிகரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.